நமசிவாய ஷிம் சிவாய. உங்க எல்லாருக்கும் குறிப்பா பட்சிராஜனுடைய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். என்னன்னா, இந்த கருங்காலி பிள்ளையாரோ அத்தி பிள்ளையாரோ இல்லைன்னா கருங்காலி கருடாழ்வாரோ இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்களுக்கெல்லாம் அதுக்குரிய மந்திர உருவை ஏற்றி பூஜை ஹோமம்லாம் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் கருங்காலி கருடாழ்வாரில் என்ன ஸ்பெஷல்னா, ஹோம சாம்பல் ஹோம ரட்சையை கூட சேர்த்து கொடுப்போம். அது எப்பெல்லாம் அந்த ஹோம சாம்பல்ங்கிறது தீந்து போகிறதோ தீர தீர ஃப்ரெஷ்ஷாக ஹோமம் பண்ணி ஹோம சாம்பலை கொடுப்போம். மற்றபடி இந்த மந்திர உரி ஏற்றுறது அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த 1,20,000 இன்ட்டு 2,40,000. அதுவும் பூஜை பண்ண கருடாழ்வார் விக்கிரகம் எவ்வளோ ஸ்டாக் தீரடுதோ அதுக்கு தகுந்தபடி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கருட ஓம சாம்பல் ஆல்மோஸ்ட் தீர்ற சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. அதனால வர February 5 திங்கட்கிழமை நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பிள்ளையார் கோவிலான வரசித்தி விநாயகர் கோவில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அந்த கோவிலுக்கு சொந்தமான கணேஷ் மண்டலி என்னும் சங்கராஹாலில் கருட ஹோமம் நடக்க போகிறது. காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ராசஸை. காலையில 10:30 மணிக்குள்ள பூர்ணாகுதி ஆயிடும். 10:30 மிஞ்சி போனா 11. அதுக்கப்புறமா எல்லாரும் அவசியம் சாப்பிட்டு கிளம்பணும். இதுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாமே அரேஞ்ச் பண்றோம். இதுல என்னன்னா, அந்த ஹோமத்தை பார்க்கறதுக்கோ இல்லைன்னா அங்க சாப்பிட்றதுக்கோ எதுவும் சார்ஜுங்கிறது வராது. ஃப்ரீ என்ட்ரி தான் எல்லாருக்கும். அன்னைக்கு அந்த கருட ஹோம சங்கல்பங்கிறது பண்றது. அதனால அந்த சங்கல்பத்துல கலந்துக்கிறவங்களுக்கு பிரசாதம் மாதிரி தான் சாப்பாடு போட போறோம். ஸோ அங்க சாப்பாடு மட்டும் இந்த கருங்காலி கருடாழ்வார் வாங்குறவங்களுக்கு முன்கூட்டியே ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு தான் போட முடியும். அது எல்லாமே ஃப்ரீ தான். சாப்பாட்டுக்கு அடிஷ்னல் காஸ்ட்டோ இல்லை மண்டபத்துக்கான இதுவோ எதுவுமே வராது. அதே சமயம் வெறும் ஜஸ்ட் வாக்கிங் பர்சனா அந்த பக்கம் ஏதோ நடக்கிறது இப்போதான் கேள்விப்படுறேன், வெறும் ஹோமத்தை பார்க்கலாமானா பார்க்கலாம், கலந்துக்கலாம், அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது தண்ணி மாதிரி குடிக்கணும்னா குடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எத்தனை பேர் வராங்கங்கிறது எங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த அளவு சாப்பாடை அரேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா யாரையும் டிசப்பாயின்மெண்ட்டோட வெறும் வயிற்றோட திரும்ப அனுப்பக்கூடாது. அதனால நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, உங்கள் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வரலாம். 2 பேராகவும் வரலாம், 10 பேராகவும் வரலாம். ஆனால் நாங்கள் இத்தனை பேர் வரோங்கிறத முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் தெரிவிச்சிடணும். அதுக்கு கம்மியாகவும் வரக்கூடாது, அதுக்கு ஜாஸ்தியாகவும் வரக்கூடாது. அன்னைக்கு அந்த கருட ஹோமம் நடக்கிறப்போ எங்ககிட்ட கிடைக்கக்கூடிய குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், இப்போ கருங்காலி மாலைனா வெறும் 400, செங்கருங்காலி மாலைனா 600, வைஜெயந்தி மாலை 150 எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்கள் யாராவது வாங்கிக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய எங்கள் கவுண்டர் பர்சன்ஸ் கிட்டக்க நம்ம ஸ்ரீ யோகவராக ஸ்டாஃப்ஸ் மூலமாக அதை வாங்கிக்கலாம். நடுவில் ஃப்ரீயாக இருந்தால் நானே கையால் கொடுப்பேன். ஏன்னா நான் மெயினாக ஹோமத்தில் பக்கத்துலேயே இருந்தாலும் என்னால் அடிக்கடி வர முடியாது அந்த டயத்தில். பட் எல்லாமே பூஜை பண்ணி வச்சிருக்கிறது தான். நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பூஜை எப்படி ப்ராப்பராக பவுலை வச்சு பண்ணுறதுங்கிறது தெரியும். ஸோ என்னோட ப்ரெசன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா அது கஷ்டம். ஃப்ரீயாக இருந்தால் நான் கொடுப்பேன், இல்லைனா நம்ம சார்பாக கொடுக்க போகிறாங்க. அந்த ஹோமத்தில் வச்சு அதெல்லாம் கொடுக்க போகிறது அது ஸ்பெஷல். ஸோ நீங்கள் டைரெக்டாக வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம், இல்லை ஹோமம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஹோம பிரசாதமாக அதெல்லாம் வச்சுட்டு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அது வர உங்களோட ஓன் விஷ். இந்த கருங்காலி கருட ஹோமத்தை பார்க்கறதுக்காக வரவங்களுக்கு அங்கே இன்னொரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்ல போகிறது. என்னன்னா, இந்த வரசித்தி விநாயகர் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோவில், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே வரசித்தி விநாயகர் கோவில் கணேஷ் மண்டலி மண்டபத்தில் கருட ஹோமம் சம்பூர்ணமான உடனே அடுத்த ஹோமங்கள் எப்பெல்லாம் நடக்குங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு அன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவோம். குறிப்பாக அந்த அத்தி விநாயகர், வலம்புரி விநாயகர், நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக 3 மந்திரம் உரியேற்றி தரும். இது வரைக்கும் பிள்ளையாருக்கு ஹோம சாம்பலை கொடுத்தது இல்லை. கருங்காலி கருடனுக்கு கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ராகுக்கு இது மாதிரி சர்ப்பதோஷம், பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் அதெல்லாம் சரியானோம்னா அந்த கருட ஓம சாம்பலை வீட்டுக்கு வெளியில் கட்டுறதுங்கிறது விசேஷம். பட் பிள்ளையாருக்கும் இந்த மாதிரி ஓம சாம்பலை கொடுத்தா நிறைய பேர் நல்லா இருக்குமேன்னு விருப்பப்பட்டாங்க. கருட பூஜைக்கு கண்டிப்பாக அப்படி ஓம சாம்பலை கொடுத்தாலும் பிள்ளையார் பூஜைக்கு அப்படி கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லைனாலும் கொடுத்தா அது விசேஷம் தான், தப்பு இல்லை. அதனால முதல் முறையாக இந்த அத்தி பிள்ளையார் புக் பண்ணுறவங்களுக்கும் ஹோம சாம்பல்ங்கிறத கொடுக்க போகிறது. ஏற்கனவே அத்தி பிள்ளையார் பூஜை பல பேட்ச் பண்ணாலும் இது வரைக்கும் ஓம சாம்பல் அத்தி பிள்ளையாருக்கு கொடுத்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இனி அடுத்து பண்ணக்கூடிய பூஜையில் கொடுக்க போகிறது. அந்த அத்தி விநாயகர் 2,500 ரூபாய் வருவார். மொத்த பூஜையிலிருந்து எல்லாம் அடங்கும். இந்த கருங்காலி கருடாழ்வார்
இந்த 23 பக்கம் மந்திர புத்தகம், ஹோம சாம்பல் எல்லாத்தோட செட்டாக சேர்த்து 3000 ரூபாய். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இனிமேல் கருங்காலி பிள்ளையார், அத்தி பிள்ளையார்னு எல்லாருக்குமே அந்தந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் புக்காவோ இல்லைனா ஒரு சின்ன கார்டு மாதிரியோ அரேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ வர 5th பிப்ரவரி மண்டே காலையில் 6லிருந்து 10:30 மணி வரைக்கும் இந்த கருட ஹோமம்ங்கிறது நடக்க போகிறது. அங்கே நிறைய ஸ்பெஷலான சில விஷயங்கள் ஈவெண்ட் மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே சில ஸ்வீட் சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. என்னன்னு நேரில் வரவங்களுக்கு தெரியும். இதில் என்னென்னா மிஞ்சி போனால் இந்த பேட்சில் அதிகபட்சம் ஒரு 300 பேரை பார்ட்டிசிபெண்ட்ஸாக இது பண்ண முடியும். அதுக்கு மேலே அந்த மண்டபம் தாங்கிறது கஷ்டம். அப்படி 300 பேருக்கு மேலே சேர்ந்தா இதே பிப்ரவரி மாதத்துலேயே தேவை ஏற்பட்டா இல்லைன்னா அடுத்த மார்ச் மாதத்தில் எப்படியா இருந்தாலும் அத்திப்பிள்ளையாருக்கான பூஜை மார்ச்சில் தான் நடக்கும். ஆனால் இந்த கருங்காலி கருடன் புக்கிங் இப்போ ஜாஸ்தி வந்தால் இதே பிப்ரவரி எண்டுலேயோ மிடில்லையோ இல்லைனா மார்ச்லேயோ தனியாக ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஃபைனல் புக்கிங் என்னைக்கு வரைக்கும்னா இன்னிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஆரம்பித்து வர 31 ஜனவரி வரைக்கும் இதுக்கான புக்கிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா யாராவது கேட்டீங்கன்னா கஷ்டம். இந்த கருங்காலி கருடனுக்கான புக்கிங், அதாவது 5th பிப்ரவரி மண்டே நடக்க போற இந்த பூஜைக்கான புக்கிங் என்னிலேருந்து என்னைக்கு வரைக்கும்னா இன்னைக்கு 23 ஜனவரி திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சு 31 ஜனவரி புதன்கிழமை வரைக்கும், 23rd ஜனவரி மண்டே டு 31st ஜனவரி வெட்னஸ்டே வரைக்கும் தான் இதுக்கான புக்கிங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 days டைம்ங்கிறது இருக்குது இன்னிலிருந்து சேர்த்து. இது வந்து பெரிய டியூரேஷன் தான். இந்த 9 நாளுக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வர 5th பிப்ரவரி ஸ்லாட் கொடுக்க முடியும். அதர்வைஸ் நெக்ஸ்ட் பேட்சில் கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குறப்போ, அவசரம் பதட்டம் இல்லாமல் வாங்குறப்போ எல்லாருக்குமே அந்த பலன் போய் சேரும். இன்னொன்று எல்லாருக்கும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய இது. இந்த கருங்காலி கருடாழ்வார் எவ்வளவோ மிராக்கிள்ஸை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய மல்டி மில்லினியரோட பொண்ணு ஏதோ ஒரு ஓவர்சீஸ் ட்ரிப்பு போய் அங்கே சில கெட்ட சக்தியுடைய பாதிப்புகளால் சில பிரச்சனைகள் வந்து இதுவாச்சு. கருடன் அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பொண்ணை வெளியில் கொண்டு வந்தார். இன்னொன்று தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மா, ஒரு ஏழை பெண்மணி, அவங்களுக்கு லைஃப்பில் வந்த சில பிரச்சனைகள், அதை அந்த கருட உபாசனை எப்படி தீர்த்துது. அந்த மீனவ பெண்மணிக்கு பண்ண அருள்ங்கிறது இன்னும் ஜாஸ்தி, கோடீஸ்வரனுக்கு பண்ண அருளை விட. அந்த மாதிரி பல மிராக்கிள்ஸ் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி இந்த கருங்காலி கருடனை முறைப்படி நம்பிக்கையோட பூஜை பண்ணுறவங்க பல பேரோட லைஃப்பில் பல மாற்றங்கள் ஏற்றங்கள்ங்கிறது அந்த பக்ஷிராஜன் கொடுத்துட்டு இருக்கார். எப்பேற்பட்ட மந்திர கட்டு இருந்தாலும் அதெல்லாம் கருட உபாசனை பண்ணுற இடத்துல முறிஞ்சிடும். கருடனை அன்பை தவிர வேற எதாலையும் கட்ட முடியாது. கெட்ட விஷயங்கள் வாமாச்சாரம் மாதிரியான விஷயத்துக்கு கருடனை யூஸே பண்ண முடியாது. இந்த வாமாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டவங்களை சரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் கருட உபாசனைங்கிறது பயன் பெறும். தெய்வங்களுக்கு போடுற மந்திரக்கட்டுகளையே அவிழ்க்கக்கூடிய அந்த கருடன் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதி. பில்லி சூனியம் மாதிரியான பாதிப்புகளாக இருக்கட்டும், ராகு கேது மாதிரி காலசர்ப்ப தோஷமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அல்டிமேட்டான விஷயம் அந்த கருட பூஜை. அப்பேற்பட்ட அந்த கருட பூஜை, கருட ஹோமத்தை லைவாக பார்க்குறப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த கோஸ்பம் மூமெண்ட், அதை எப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும், ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அடிக்கடி வாங்க. ஏன்னா வர 5ஆம் தேதி மட்டும் நம்ம பண்ண போகிறது இல்லைங்க. இதை இனிமேல் பல தடவை இது வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் பிளானு. கணேஷ் மண்டலிலேயே தொடர்ந்து நடக்கும். ஒருவேளை அங்கே டேட்டு இடம் அமையலைன்னா வேறு ஏதாவது இடத்துல கூட பக்கத்தில் எங்கே பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இது வந்து நடந்துட்டு தான் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. வர 5 பிப்ரவரி காலை 6 மணி முதல் 10:30 மணி வரை நடக்கக்கூடிய இந்த ஹோமம், நாங்கள் எப்படி ஹோமம் பூஜை பண்ணுறோங்கிறத பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். அன்னைக்கு நேரில் வந்தால் மட்டும்தான் கருடாழ்வார் கையில் கிடைக்கும்னு இல்லை. நம்மகிட்ட நிறையா பேர் பக்ஷிராஜனை வாங்கியிருக்கீங்க. மற்ற எவ்வளவோ சாமி சம்மந்தப்பட்ட பொருட்கள் தெரியும், கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம். அன்னைக்கு ஹோமத்தில் வைக்கிற கருங்காலி கருடனை நீங்கள் நிதானமாக கொரியர் மூலமாக பின்னால் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 1-2 நாள் கழிச்சோ, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சோ, எப்போ டைம் கிடைக்கிறதோ நம்ம ஆஃபீஸுக்கு டைரெக்டாக வந்தும் வாங்கிக்கலாம். அந்த பூஜையில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு சான்ஸ். அது முதல் விஷயம். ரெண்டாவது, ஏற்கனவே இந்த ஹோம சாம்பல் கொஞ்சம் ஸ்டாக் நிறையா கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த பூஜை. இந்த ஹோமம் பண்ண உடனே அந்த நெருப்பில் இருந்து சாம்பலை எடுத்துட முடியாது, உங்களுக்கே தெரியும்.
அந்த ஹீட் அடங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏற்கனவே லாஸ்ட்டு பூஜையில் இது பண்ண அந்த ஓம சாம்பல் மாதிரியான விஷயம் இருக்குது. எவ்வளோ அந்த பழைய ஓம சாம்பல் ஸ்டாக் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு அதே பூஜையில் கருடாழ்வார் ஏற்கனவே மந்திர ஒரு ஏற்றப்பட்டதை வாங்கி போயிடலாம். பட் இன்கேஸ் அதெல்லாம் தீர்ந்து போயிடுத்து குறைஞ்சிருத்துனா நாங்கள் அந்த ஓமகுண்டத்துலேருந்து சாம்பலை கலெக்ட் பண்ணி பேக் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த ஹீட் அடங்கின உடனே தானே பண்ண முடியும். ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஈஸியாக ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு தடவை நம்ம ஆஃபீஸுக்கு தனியாக வந்தோ இல்லைன்னா கொரியர் மூலமாகவோ கருங்காலி கருடாழ்வாரை வாங்கிக்கலாம். 40% நீங்கள் வெறும் பூஜையை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கே கருடனை வாங்கிக்கிறது 60% டவுட்டு. அது கொஞ்சம் நிதானமாக பின்னால் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற ஆன்மீக பொருட்களை அங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு சின்ன அறிவிப்பையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். என்னென்னா அன்னைக்கு மண்டே கொரியர் வேலைங்கிறது நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இந்த பூஜை நடக்கிறதுனா முடியறது 10:11 பூர்ணாகுதி ஆகும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்லா வயிறார சாப்பாடு போட்டு வழி அனுப்பி வச்சுட்டு மண்டபத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எடுத்துட்டு நம்ம இடத்துக்கு வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் மத்தியானம் ஒரு 1-1:30 ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நம்மளால கொஞ்சம் நிதானமாக வாட்ஸ்அப்பில் யார் யார் என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்து இந்த கொரியர் பேக்கிங்கிறத பண்ண முடியும். ஸோ மண்டே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜுக்கு நம்மகிட்டேருந்து பதில் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அன்னைக்கு வெயிட் பண்ணுங்க. மண்டேயே எல்லாத்தையும் மூவ் பண்ணிட முடியாது. மறுநாள் டியூஸ்டே தான் மண்டே அட்ரஸே கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி மாதத்தில் ஏதாவது 1 நாள் 2 நாள் தவிர்க்க முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வரதை நம்மளே தான் பர்சனலாக பார்த்து செக் பண்ணி பண்ணுறது எல்லாம் கரெக்டாக பண்ணணுங்கிறதுக்காக. வெப்சைட் ஆர்டர்னால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஆஃபீஸ்லேயும் தனியாக ஒரு 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் வெப்சைட் சர்வீஸை ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் ஆர்டர் தான் பண்ணோன்னா நம்மகிட்ட பதில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அன்றைக்கி நம்ம ஃபோன் காலும் ரொம்ப அட்டன் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் இந்த பூஜையில் இருக்கிறதுனால. ஸோ எல்லாரும் புரிஞ்சுட்டு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். முதல் தடவையாக நம்ம கருட மேளாவை இந்த மாதிரி அதுவும் ஒரு புனிதமான ஒரு கோவிலுக்கு சொந்தமான மண்டபம், நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே அங்கே அனுமதி தருவாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் பர்பஸாக இருந்தால் கூட அதில் நல்ல விஷயம் இருக்கணும், ஆன்மீகம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நோபல் காஸ்டோட வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தகைய இந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒரு விஷயத்த வினைகளை விளக்கக்கூடிய பிள்ளையார் அருளோட இதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொன்று எப்படின்னா அந்த ஹோமத்தில் வந்து நாச்சியார் கோவில் கல்கருடாழ்வார் மந்திராட்சதையிலிருந்து ஆரம்பித்து கடலூர் திருவைந்திபுரம் வேதாந்த தேசிகருக்கு பக்ஷிராஜன் அபயாசத்தோட காட்சி கொடுத்த இடம், அதை மாடலாக வச்சு தான் நம்ம இதை பண்ணுறோம். அப்புறம் அரியக்குடி 2 பக்கமும் சிங்க வாகனத்தோட ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய பிரயோக கருடன், பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சு வேண்டிக்கிற மாதிரி கருடனுக்கு தேங்காய் உடைச்சு வேண்டிக்கிற ஒரே இடம் அங்கே தான். எப்பேற்பட்ட பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் பாதிப்புகள் கிரகதோஷமாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரயோக கருடன் அதை சரி பண்ணுறார். இந்த 3 கோவிலும் கருடாழ்வாருக்கு ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில். என்னெல்லாம்? நாச்சியார் கோவில் கல்கருடன், அது முதல் விஷயம். 2வது வேதாந்த தேசியருக்கு காட்சி கொடுத்த திருவைந்திபுரம் கருடாழ்வார், அங்கே அயக்ரீவருக்கு ஒரு பழமையான கோவில் இருக்கு. அதுக்கப்புறமா அரியக்குடி பிரயோக கருடன், ரொம்ப பவர்ஃபுல் அவர். இந்த மாதிரி ஒரு 3-4 கோவில்கள்ல இருந்து மந்திராட்சதை மாதிரியான பிரசாதங்களை பெற்று அதை அன்னைக்கு ஹோமத்தில் சேர்க்கக்கூடிய முடிவையும் எடுத்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப பெஸ்ட்டாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய விஷயம். இதில் எவ்வளோ பேர் வந்து கலந்துக்க முடியுமோ, பங்கு கொள்ள முடியுமோ பங்கு கொள்ளுங்க. மெயினாக இந்த கருடாழ்வார் சங்கல்பத்துக்கு யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தனியாக டோக்கன் மாதிரிலாம் தருவோம் இந்த சாப்பிட்ற மாதிரியான விஷயங்களுக்காக. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பர் நாங்கள் கொரியர் பர்பஸுக்காக செக்கிங்க்குன்னு மட்டும் வச்சுருக்கோம். இதில் யாருடைய காலையும் நாங்கள் அட்டன் பண்ணுறது இல்லை. இது ஒன்லி இந்த கருட ஹோம பர்பஸுக்கு மட்டும். வர February 5 இந்த ஹோமம் முடிஞ்சிருத்துனா அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு யாரும் கூப்பிட வேணாம். நம்ம ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பர் 47439331 அது கூப்பிட்டாலே போகிறோம். இப்போ கருட ஹோமத்தில் வந்து கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களோட நேம் எல்லாம் கொடுத்துட்டு வாங்க. மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.